பிரதமர் பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார் பிரதமர் மோடி. மரபுப்படி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை சந்தித்து ராஜினாமா கடிதத்தை வழங்கியிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சுசித்ரா இணைக்கிறார். சுசித்ரா, விவரங்கள். மக்களவை தேர்தலினுடைய வெற்றிக்கு பிறகு தன்னுடைய அதிகாரப்பூர்வமாக தன்னுடைய அதாவது பிரதமர் பதவி பிரதமர் மோடி தற்போது ராஜினாமா செய்துள்ளார். இன்று காலை முதல் நடைபெற்று வந்த மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் தீர்மானமானது நிறைவேற்றப்பட்டு அதனுடைய அந்த அதிகாரப்பூர்வ கடிதத்தை தற்பொழுது நேரடியாகவே குடியரசுத் தலைவரை சந்தித்து பிரதமர் மோடி ஜனாதிபதி மாளிகையில் வழங்கியிருக்கிறார். மிக முக்கியமாக மத்திய அமைச்சரவை கூட்டம் மற்றும் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் கூட்டமானது இன்று காலை முதல் டெல்லியில் உள்ள பிரதமருடைய இல்லத்தில் நடைபெற்று வந்த நிலையில் அதில் 2 தீர்மானங்களானது நிறைவேற்றப்பட்டுள்ளது. மிக முக்கியமாக ஒன்று, மக்களவை தேர்தலில் வெற்றி பெற்றுவதற்கான ஒரு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம். இரண்டாவதாக, கடந்த மக்களவையை அந்த அமைச்சரவையை கலைப்பதற்கான ஒரு தீர்மானம். ஆகிய 2 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு அதனுடைய அந்த கடிதத்தை எடுத்துக்கொண்டு நேரடியாக ஜனாதிபதி மாளிகையில் ஜனாதிபதி திரௌபதி முர்முவை சந்தித்து அந்த கடிதத்தை அவர் அதிகாரப்பூர்வமாக சமர்ப்பித்துள்ளார். மக்களவையினுடைய அந்த கடந்த மக்களவையினுடைய அந்த அமைச்சரவையை கலைப்பது மட்டுமல்லாமல் பிரதமராக தன்னுடைய பதவியையும் ராஜினாமா செய்வதற்கான கடிதத்தையும் அவர் அதில் வழங்கியுள்ளார். அடுத்த கட்டமாக புதிதாக அரசு அமைப்பது தொடர்பான ஒரு ஆலோசனையும் இன்று மாலை குடியரசுத் தலைவருடன் நடக்க மிக முக்கியமாக பார்க்க வேண்டும். ஏற்கனவே தேசிய ஜனநாயக கட்சியினுடைய தலைவர்கள் இன்று பிற்பகல் சந்திக்கவிருக்கும் நிலையில் அதற்கு முன்னதாக பாஜகவுடைய மூத்த நிர்வாகிகளுடைய கூட்டமானது இன்று காலை 10 மணிக்கு நடைபெற்றது. பாஜக தேசிய தலைவர் JP நட்டா, மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆகியோர் பிரதமர் மோடியின் ஆலோசனையில் ஈடுபட்டு வந்தார்கள். அதன் பிறகு மத்திய அமைச்சரவை கூட்டமும் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் கூட்டமும் பிரதமர் மோடியினுடைய இல்லத்திலேயே நடைபெற்று வந்த நிலையில் கடந்த 3 மணி நேரத்திற்கும் மேலாக நீட்டித்த இந்த கூட்டங்களானது சற்று நேரத்திற்கு முன்னர் தான் சுமார் 1:40 மணி அளவில் முடிவடைந்தது. அந்த கூட்டம் முடிவடைந்த உடனேயே நேரடியாக அவர் தன்னுடைய இல்லத்திலிருந்து ஜனாதிபதி மாளிகைக்கு வாகனம் மூலமாக சென்று அங்கு அந்த கடிதத்தை அவர் சமர்ப்பித்துள்ளதை மிக முக்கியமாக பார்க்கிறோம். இந்த ராஜினாமா கடிதம் என்பது மரபின் அடிப்படையில், அதாவது மரபை ஏற்று தற்போது பிரதமர் மோடி இந்த ராஜினாமா கடிதத்தை அவர் சமர்ப்பித்துள்ளார். இந்த ராஜினாமா கடிதமானது அவருடைய ஒப்புதல் பெறப்பட்டது. மத்திய அமைச்சரவையினுடைய சகாக்களுடைய ஒப்புதல் பெறப்பட்டு அதன் பின்னர் தான் அதிகாரப்பூர்வமாக சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த நேரத்தில் மிக முக்கியமான ஒரு அரசியல் திருப்பமாக தான் இது பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே இன்றைய ஆலோசனை கூட்டம் என்பது பிற்பகல் 3 மணிக்கு நடைபெற்று வரும் இந்த சமயத்தில் தான் இந்த ஒரு ராஜினாமா கடிதத்தை பிரதமர் மோடி தற்பொழுது சமர்ப்பித்துள்ளதை மிக முக்கியமாக பார்க்கிறோம். நந்தா, சுசித்ரா, 8ஆம் தேதி மீண்டும் பிரதமராக பதவியேற்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற தகவல் ஒருபுறம் வெளியாயிட்டு இருக்கு. மற்றொரு புறத்துல ஆட்சி அமைப்பதற்கான உரிமை கோருவதற்கு இன்றே திட்டமிட்டபடி செயல்படுவோம் அப்படின்ற ஒரு கருத்தும் வெளிவருது. அந்த உரிமை கோருவதற்கான நடவடிக்கைகள் எப்போது தொடங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கு? NDA கூட்டணி கட்சியினுடைய தலைவர்களுடைய ஆலோசனை கூட்டத்தில் யாரெல்லாம் பங்கேற்க இருக்கிறார்கள் சுசித்ரா? பிற்பகல் 3 மணிக்கு NDA கட்சி தலைவர்களுடைய கூட்டமானது நடைபெற உள்ளது. மிக முக்கியமாக 2 மணிக்கு NDAவினுடைய நாடாளுமன்ற MPக்களுடைய கூட்டம் என்பதும் நாடாளுமன்றத்துடைய மைய மண்டபத்திலேயே நடைபெற்று அதன் பிறகு 3 மணிக்கு அங்கேயே NDA கட்சி தலைவருடைய கூட்டமானது நடைபெற உள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அந்த கூட்டத்தில் 3 மணிக்கு நடைபெற உள்ள கூட்டத்தில் பிரதமர் மோடியை மீண்டும் 3வது முறையாக பிரதமராக்கி அவருடைய தலைமையில் புதிய கூட்டணி ஆட்சி அமைப்பதற்கான ஒரு ஒப்புதல் என்பது அனைத்து தலைவர்களிடமும் அந்த கடிதங்கள் பெறப்பட்டு அந்த கடிதம் மூலம் அவர்கள் அனைவருமே நேரடியாக சென்று குடியரசுத் தலைவரை சந்திக்க உள்ளார்கள். அதன் பிறகு வரும் 8ஆம் தேதி காலையில் அந்த அதிகாரப்பூர்வமான ஒரு பதவியேற்பு என்பது நடைபெறும் என்ற ஒரு தகவலைத்தான் தற்பொழுது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. அதற்கான அந்த தயாரிப்பு பணிகள், அதாவது ஏற்பாடு பணிகள், முன்னேற்பாடுகள் அனைத்துமே ஜனாதிபதி மாளிகையில் செய்யப்பட்டு வருகின்றன. அதாவது 5ஆம் தேதி முதல் இன்று முதலேயே ஜனாதிபதி மாளிகை என்பது 9ஆம் தேதி வரை பொதுமக்களுடைய பார்வைக்காக முற்றிலுமாக அந்த பார்வை என்பது ரத்து செய்யப்பட்டு மூடப்பட்டுள்ளது. இந்த 4 நாட்கள் அந்த ஏற்பாடு பணிகள் செய்யப்பட்டு 8ஆம் தேதி அதிகாரப்பூர்வமாக 3வது முறையாக தேசிய ஜனநாயக கூட்டணி என்பது ஆட்சி அமைக்க உள்ளது. இதற்கான ஏற்பாடுகளையும் ஏற்கனவே பாஜகவினுடைய மூத்த நிர்வாகிகள் செய்து வருவது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இன்று மாலை இந்தியா கூட்டணி தலைவர்களுடைய ஆலோசனை கூட்டமும் நடைபெற இருக்கிறது. ஒருபுறத்தில் ஐக்கிய ஜனதா தளம், அதே போல தெலுங்கு தேசம் கட்சிகள் பாஜக கூட்டணியில இருக்கிறோம் அப்படின்றது தற்போதைய நிலைப்பாட்டை தெரிவிச்சிருக்கிறாங்க. இருந்தாலும் கூட இந்தியா கூட்டணியும் ஆட்சி அமைப்பதற்கான முயற்சிகளை தொடர்ச்சியா மேற்கொண்டு வராங்க அப்படின்றதான் பார்க்க முடியுது. அடுத்தடுத்த கட்ட நகர்வுகள் எப்படி இருக்கும் சுசித்ரா?
இந்தியா கூட்டணியை பொறுத்தளவில் ஆட்சி அமைக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் சில தலைவர்களிடம் இருந்தாலும் பெருவாரியான தலைவர்களுக்கு அது ஒரு உறுதியான எதிர்க்கட்சியாக அமர வேண்டும் என்ற ஒரு எண்ணம் தான் இருப்பதாக கூறப்படுகிறது. ஒன்று நிதிஷ்குமார் மற்றும் சந்திரபாபு நாயுடு ஆகிய 2 பேருடைய எம்பிக்களுடைய ஆதரவு இந்தியா கூட்டணிக்கு கிடைத்தால் மட்டுமே அவர்களால் ஒரு பெரும்பான்மையான கூட்டணி ஆட்சியை அமைக்க முடியும் என்ற ஒரு நிலையானது ஏற்பட்டுள்ளது. ஆனால் அவர்கள் 2 பேருமே தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு முழுமையான ஆதரவை வழங்குவதாக அறிவித்திருக்கும் நிலையில் இந்தியா கூட்டணியானது ஆட்சியை அமைப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறு இல்லை என்ற ஒரு கருத்து தான் அந்த கட்சிகளுடைய தலைவர்களும் ஆலோசித்து வருகிறார்கள். அது மட்டுமல்லாமல் இன்று மாலை நடைபெற உள்ள அந்த முக்கிய ஆலோசனை கூட்டத்தில் இது குறித்து ஆட்சி அமைப்பது குறித்த ஒரு கோரிக்கையை உரிமை கோரலை விடுப்பதா அல்லது ஒரு உறுதியான எதிர்க்கட்சியாக அமர்வதா என்ற ஒரு நிலைப்பாட்டை தான் இன்றைய ஆலோசனை கூட்டத்தில் அவர்கள் எடுக்க உள்ளார்கள். அதற்காக திமுக, சமாஜ்வாதி கட்சி, கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட அனைத்து கட்சிகளுடைய தலைவர்களுமே டெல்லி வந்திருக்கிறார்கள். மாலை 6 மணிக்கு காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் கார்கே இல்லத்தில் இந்த ஆலோசனை கூட்டமானது தொடங்கி சுமார் 2 மணி நேரம் வரை அது நீடிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் பார்க்கப்படுகிறது. அப்பொழுது அனைத்து தலைவர்களுடைய மிக முக்கியமாக சிவசேனாவை பொறுத்தளவில் ஆட்சி அமைப்பதற்கான ஒரு உரிமை கோரலை முன்வைக்க வேண்டும் என்ற ஒரு கருத்து தான் சிவசேனாவுடைய தலைவர். சுசித்ரா, நீங்க தொடர்ந்து இணைப்பில் இருங்க.